ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெந்தயக்கீரை வச்சு ஒரு பருப்பு கூட்டு, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை வடை தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டே நல்லா வெந்தயக்கீரையை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய், கடுகு, அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், அவ்வளோதான் இது தாளிக்கிறதுக்கு. பருப்புக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக துவரம் பருப்பு கூட எடுத்துக்கலாம். கடைசியாக அரைச்சி ஊற்றுறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்ததாக பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு, அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா பருப்பு கொலைய வேகிறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இதாக இருந்தாலும். அடுத்தது நான் மண் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னா கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேல் நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சமாக சீரகம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேல் எடுத்து வச்சுருக்க 2 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த எண்ணெயில் வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மஞ்சத்தூள், மிளகாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கீரை ஆட் பண்ணிவிட்டு அந்த அடியில் இருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் மேலே வர அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா கீரை நல்லா சுருங்கிருச்சு. நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா ஓட்டி விடலாம் கீரையை, பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா சுருங்கி அந்த வெங்காயம், தக்காளியோட நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு இது கூட கொட்டிடலாம். நான் பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணியோடையே ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஊற்றிட்டு நல்லா கலரி விடலாம்.
இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வருது. கடைசியாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேங்காய் ஆட் பண்ணுறப்ப நல்லா பார்த்தீங்கன்னா குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும்னு. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமேல் ரொம்ப வந்து கொதிக்க தேவையில்லை. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேலே இறக்கி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கொதி வந்துடுச்சு. நான் கடைசியாக வந்து உப்பு கொஞ்சம் பத்தல நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பருப்பு வெந்தயக்கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு வடை தான் செய்ய போகிறோம். அது எப்படின்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் நான் வந்து 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வடைக்கு தகுந்த அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு, 1 இன்ச் அளவுக்கு வந்து பட்டை. அடுத்து வந்து வெந்தயக்கீரை வந்து நல்லா வந்து சின்னதாக பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளவுதான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து அரைச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, 2 வரமிளகாய், இதை வந்து கொஞ்சமாக வந்து நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். அடுத்ததான் வந்து மிச்சம் இருக்கிற கடலைப்பருப்பு இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 5-6 கடலைப்பருப்பு வந்து மிச்சம் வச்சுருக்கேன். கடைசியாக வந்துட்டு ஆட் பண்ணுறக்காங்க. கொஞ்சம் முழு பருப்பாக போட்டோம் அப்படின்னா வந்து வடைக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நான் வந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயக்கீரை வந்து கசப்பு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா வடை ஃபுல்லாகவே வந்து கசப்பாக போயிடும். நான் வந்து கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்த அளவுக்கு. நான் வந்து 2 கருவேப்பிலை அதையும் கிள்ளி இதை கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் வேணும்னா கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து அரைக்கிறப்ப தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வச்சு வடைக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா இப்படி தட்டி தான் நம்ம வந்து போட போகிறோம். பார்த்திங்கன்னா உதிரியாக வராமல் நல்லா வடை மாதிரியே வருது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறக்கு கொஞ்சமாக வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து எடுத்து போடுறேன். பார்த்திங்கன்னா கீழே போகாமல் நல்லா வந்து பொரிஞ்சு வருது மேலே. அதனால் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் வடை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொன்றா லைட்டாக ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. சின்னதாக எடுத்து அதை வந்து லைட்டாக தட்டி போட்டிங்க அப்படின்னா வந்து வடை வந்து நல்லா வரும். நீங்கள் வடை போட்டோன்னே அடுப்பை வந்து ஒன்றா வந்து சிம்மில் இல்லைன்னா வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து அதிகமாக வச்சோம் அப்படின்னா ஹையில் வச்சோம் அப்படின்னா வடை பார்த்தா வெளியே பார்த்தா நல்லா வந்து வெந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உள்ளே வந்து வடை வெந்திருக்காது பருப்பு. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திருப்பி போட்டுக்கிறேன் வடையை.
நான் வடையை அப்பப்போ திருப்பி விட்டுக்கிறேன். அப்போ தான் ஈவனாக 2 பக்கமுமே வந்து நல்லா வேகும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் வந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வடை வந்து மசாலா வடை மாதிரி வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நல்லா வந்து சிம்லே இல்லைன்னா மீடியம்லேயே வந்து வேக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வடை வந்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் வெந்திருக்கும். அடுத்ததான் வந்து அதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்க மாவையும் வந்து வடை போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வெந்தயக்கீரை வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த 2 டிஷ்ஷுமே வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.